ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி மருதாணி நல்லா செவக்கிறதுக்கு 3 டிப்ஸும் அதோட மருத்துவ குணத்தையும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலையை பறிச்சுக்கலாம். அதை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு தேவையான அளவுக்கு மருதாணி இலை, முக்கியமான 3 பொருள் இதில் ஆட் பண்ணணும். அது என்னென்ன பொருள்னு லைன் பை ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மருதாணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேட்சாக அரைக்க போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் மருதாணி, கிராம்பு ஒரு 6 கிராம்பு, அப்புறம் ஒரு ஆஃப் லெமன், அதாவது ஒரு லெமன் எடுத்துருக்கேன். 2 பேட்சாக அரைக்கிறனால ஃபஸ்ட்டு ஒன்றில் ஸ்க்யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சிக்குவோம். ரெண்டாவது இன்னொரு ஆஃப் போட்டுக்குவோம். நல்லா இதில் உள்ள ஜூஸ் எல்லாம் ஃபுல்லாகவே அதில் எடுத்துட்டு, மூணாவது டிப்ஸ் என்னென்னா, நம்ம டீ தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை மெயினாக இதில் ஆட் பண்ணணும். அதுதான் நல்லா கலர் கொடுக்கும். மூணாவது டிப்ஸு. ஸோ இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி, ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்ட் பேட்ச் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. இப்போது நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா, அடுப்புக்கிட்ட உட்காந்து நீங்கள் போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் காய வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணி அப்போவே இது பண்ணிக்கலாம். ரிசல்ட் அப்போயே கிடைக்கும். அப்படி இல்லை, நீங்கள் தூங்கணும், டைம் ஆகி தான் நீங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு படுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. அதில் 2 பக்கமுமே இந்த மாதிரி அந்த தூக்குற இது இருக்கணும். எதுக்குன்னு சொல்லி லாஸ்ட்டில் சொல்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் இல்லை நீங்கள் தொப்பி வைக்கிற மாதிரியா இருந்தாலும் ஓகே. அந்த மாதிரியா இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது நீங்கள் அந்த ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி பார்த்தீங்களா சைடில் இருக்குது, அதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம வச்சுக்கலாம். நான் சும்மா சாதாரணமாக எப்போதும் வைக்கிற மாதிரி தான் வைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு மேலே எல்லா விரலுக்கும் தொப்பி வைக்கணும். இதோட பெனிஃபிட் என்னென்னா, நம்ம ஓவர் டீ லவர், காஃபி லவராக இருந்தோம்னா நம்மளோட பித்தம் வெளியேறும்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. அதனால தான் மேக்ஸிமம் மருதாணி வைப்போம். அது இல்லாமல் இப்போ இந்த மருதாணியெல்லாம் வச்சு காஞ்சி விழுந்துருச்சதுன்னா, அந்த காஞ்சதை இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக்கி நம்ம ஹேருக்கு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போட்டு வச்சா ஹேர் க்ரோத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நைட்டு ஃபுல்லாக அதை வச்சிருந்து காலையில் தான் எடுக்கிறேன். காலையில் ஒரு 6 மணி இருக்கும். ஸோ நைட்டு இந்த கூலிங் டைமில் வச்சுருந்ததுனால கை நல்லா விரைச்சி போயிருந்துச்சு. நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த பேக் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் போட்டதுக்கப்புறம் கையை உள்ளே விட்டு 2 பக்கமும் நல்லா முடிச்சு போட்டிங்கன்னா பெட்ஷீட்லேயோ தலைவாணிலையோ படாது. ஸோ ஈஸியான இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.